வணக்கம். சாம்சங் அவங்களோட A series A30 A50 இன்னைக்கு MCWல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் Galaxy A50யோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் Galaxy A50 ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட தான் இது சாம்சங் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் M சீரீஸில் இருக்க M30யும் A50யும் சிமிலர் ஸ்பெக்ஸா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, M30யை விட இதில் மச் பெட்டர் ஸ்பெக்ஸோட தான் சாம்சங் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஓவரால் அவுட்லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ரேர் சைடில் வந்து இதோட பேனல் வந்து 3D கிளாஸ்டிக் பேனலில் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து கிளாஸ் லைக் பிளாஸ்டிக் பேனல், அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கிளாஸி லுக்கோட இருக்குது. அது மட்டும் இல்லை, கிளாஸி ஃபினிஷில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்குது. அதோட இது ட்ரிபிள் ரேர் கேமராவோட வருது. இதோட ஃப்ரண்ட் பேனல் Infinity-U டிஸ்பிளே டியூ ட்ராப் நாச்சோட வருது. அதோட 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. A சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் A50 தான் ஃபர்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. பிளாக், ஒயிட், ப்ளூ, கோரல்னு ரொம்ப அழகழகான கலர் வேரியன்ட்ஸில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் Galaxy A50யோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா Exynos 9610 மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் செட் இது. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் 2.3 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதோட இது Android 9 Pie 1UI 1.1 வெர்ஷனோட இது வருது. ஸோ இந்த ப்ராசஸர் Exynos 9610 வந்து நம்ம ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணால் இது ஸ்னாப்ட்ராகன் 660 விட மச் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்னாப்ட்ராகன் 845 விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா 4000 mAh 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணும். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் இது அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது IP67 சர்டிஃபைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரேர் சைடில் ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 25 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 1.7, அடுத்தது 5 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2 மற்றும் 8 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2. இதோட ஃப்ரண்ட் கேமரா 25 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2 வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் Exynos 9610 அப்படிங்கிறதுனால AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சாம்சங் Galaxy A50யோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட 25,000 to 28,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நீங்கள் சாம்சங் M30யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் A50 வந்து மச் பெட்டர் ப்ராசஸர். ஏன்னா M30ல வந்து Exynos 7904ல லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து Exynos 9610. ஸோ ப்ராசஸர் வைஸ் வந்து A50 வந்து மச் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M30ல வந்து 5000 mAh லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 4000 mAh. ஆனால் ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ப்ரைஸிங் வைஸ்லையும் M30 வந்து இதை விட கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன் சாம்சங் M30யா A50யா தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.